இன்னொன்று சொல்கிறேங்க, மிகப்பெரிய கிரிக்கெட் வீரர் டெண்டுல்கர், அவர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சச்சின் வந்துங்க, அவர் வீட்டில் பிள்ளையார் கோயில் வச்சுருக்கார். எப்போ வெளியே போனாலும் அந்த பிள்ளையார் கோயிலை சுற்றி கும்பிட்டுட்டு தான் வெளியவே போவார் சச்சின். அதே போல் ஏஆர் ரகுமான் அவர்கள் ஆஸ்கார் பரிசு வாங்கினார். ஆஸ்கார் பரிசு வாங்கினா அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? அப்போ இளைஞர் இருந்த பொழுது எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொன்னார். அப்போ இளைஞர்கள் எல்லாம் சாதாரணமாக இல்லை, எல்லா விவேகம் வீரம். இப்போ இவங்க கேட்டாங்க, இத்தனை வந்து இன்னைக்கு ஒரு விவேகானந்தர் வந்தாரான்னு கேட்டாங்க. அன்னைக்கு 30 கோடி இருந்தப்ப விவேகானந்தர் இருந்தார். இன்னைக்கு 100 கோடிக்கு மேல் ஆயிட்டோம், விவேகானந்தர் இருக்காரா அப்படின்னு கேட்டோம். இன்னைக்கு எல்லோருமே விவேகானந்தர் தான். எல்லா மாணவர்களும் விவேகானந்தர், ஒன்று கிடையாது, எல்லாருமே விவேகானந்தர். ஏன்னா தொழில் பற்றி, தேச பற்றி, நாட்டு பற்றி எல்லாமே. அதாவது நம்ம கண்ணில் பார்வை இருக்கு. சில பேர் இருப்பான் அப்படி பார்த்தா பெரியவங்க எல்லாருமே பக்தி இருக்கா, எல்லா முதியவர்களும் பக்தி இருக்கானா? கிடையாது. அப்போ இளைஞர் மட்டும் எப்படி நம்ம குறைய சொல்ல முடியும்? அதே போல் பெண்கள் பார்த்தோம்னா, இளம் பெண்கள் பார்த்தா அவங்ககிட்டையும் பக்தி இருக்குது. இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போனால் கோயிலில் முதலை விட இப்போ நிறைய கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் யோசித்தேன். நேற்று நான் ரொம்ப என்ன தீர்ப்பு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு விஷயங்க, இந்த தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னால் நான் 10 மாணவர்களில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு 10 இளைஞர்களை தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட கருத்து கேட்டேன். ஏன்னா நான் எந்த வயசான ஒரு தீர்ப்பு தப்பா சொல்லியிருக்கூடாதுங்கிறதுக்காக நாளைக்கு நம்ம குறை சொல்லக்கூடாது. அதனால 10 இளைஞர்கள்ல 10 என்னுடைய மாணவர்களை கேட்டேன். அந்த 10 பேர்ல 9 பேர் சொன்ன பதில் பக்தி பெரிய இருக்கு. அதே போல 5 பேராசிரியர்கள் கேட்டேன். அவர்கிட்ட கேட்டேன், பேராசிரியரே உங்களுக்கு பக்தி இருக்கு எனக்கு தெரியும், ஏன்னா உங்களோட நான் பழகிறேன், உங்க பசங்களுக்கு பக்தி இருக்கா கேட்டேன். அவர் சொன்னாரு, பக்தி இருக்கு சார். ஒரு பேராசிரியர் ஸ்கூலில் வாதியா இருக்கார். அவர் என்ன சொல்றாரு, சார் எங்கள் பள்ளியில் 40 பசங்க இருந்தானா 20 பசங்க ருத்ராட்ச மாலை போட்டிருக்கான் சார் அப்படின்னார். எனக்கு அப்படியே ஆச்சரியமாயிடுச்சு. 40 பேர் 20 பேர் ருத்ராட்ச மாலை போட்டிருக்கான், அந்த அளவு பக்தி இருக்கு. கோயிலுக்கு போறாங்க, யாத்திரா போறாங்க அப்படின்னு ஒரு பேராசிரியர் சொன்னார். சரி, இதெல்லாம் கூட எனக்கு வந்து தீர்ப்பு சொல்றதுக்கு நம்பிக்கை வரல. இளைஞர்கள் வந்து அவர் பக்தி பெருகிருச்சு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் வந்து எதுவும் ப்ராக்டிக்கலாக புரிய வைக்கணும்னா, கோர்ட்லாம் சொல்லுவாங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் காட்டி இதை காட்டி ப்ரூஃப் பண்ணுவாங்க. அந்த மாரி நான் ஒரு ப்ரூஃப் கொண்டாந்துருக்கிறேன் இளைஞர்கிட்ட பக்தி இருக்காங்கிறதுக்கு. அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் நந்தனம் கல்லூரி, எவ்வளவோ தவறாக சொல்லுவாங்க, ஆனால் அப்படிலாம் கிடையாது, நல்ல பசங்க நிறைய இருக்காங்க. அந்த பேப்பர்காரனுக்கு என்னன்னா 1-2 பஸ்ஸு கல்லை உடைச்சாலும் அவனை தான் போட்டா போடுவானே ஒழிய நல்ல செயல்களை எந்த காலத்திலையும் எவனும் போட மாட்டான். எங்கள் நந்தனம் கல்லூரியில் 100 மாணவர்கள் யோகா கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. 100 மாணவர்கள் யோகா பண்ணாங்க. இது எப்படின்னா, இறைவா எனக்கு நல்ல தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு புக்கை, நான் இதை வந்து பர்பஸாக எனக்கு கிடைக்கல, ஏதோ ஒரு புக்கை நான் இப்படி தேடினேன். அந்த புத்தகத்திலிருந்து கீழே விழுந்தது. கீழே விழுந்த போட்டோவை எடுத்து நான் பார்த்தா இந்த போட்டோ, இது ஆண்டவன் கொடுத்த தீர்ப்பு, நான் கொடுத்த தீர்ப்பு இல்லை, இது ஆண்டவன் கொடுத்த தீர்ப்பு என்று நான் நினைத்து இன்றைய இளைஞர்கள் மத்தியில் பக்தி பெருகி உள்ளது என்று கூறி இந்த வாய்ப்பு தந்த இந்த நல்ல உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படி வந்துருக்கு போட்டு நீங்க நிகழ்ச்சி வாங்க, நீங்க வாங்க ஐயா.
வாங்க. இருந்து வந்திருக்கும் எழில் பொன்னுசாமி அவர்கள் இந்த விழாவில் தலைமை தாங்கி நல்லபடியாக நடத்தி கொடுத்திருக்கார்கள். அவருக்கு நமது அன்னதான குழுவின் சார்பாக ஒரு பொன்னாடை போட்டுகிறோம். ரெண்டு வாரம் என்ன ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மைக்கு செய்யறதுனால தாமதம் ஆயிடுச்சு. ஒரே 2 வயது தான் பேசுகிறேன். அதாவது இதுக்கு பக்தி பெருகிருக்கா பக்தி குறைஞ்சிருக்கா டாபிக் வருது கூட்டம் வருது. அது ரொம்ப ரொம்ப ஆராய்ந்தாங்க. எப்படி பண்ணுறது, என்ன பண்ண குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா கூட்டத்தை பார்த்து சொல்லலாம், இல்லை உள்ளே இருக்கிற பக்தி மனசுக்குள்ளே இருக்கா பக்தி இருக்கா எப்படி ரொம்ப அலசி எழுதி பார்த்தாங்க. பார்த்ததில் பக்தி பெருகிருக்குன்னா பக்தி பெருகிருக்குதான் பரவாயில்ல. எல்லாம் கோயில் பார்க்க பேருக்கு பக்தி பெருகிருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். பக்தி பெருகிருக்கு கூட்டத்தினால இல்லை, பக்தி பெருகிருக்கு. அதனால் இப்போ இருந்து இப்போ தீபாவளி நடக்கம் பிரசாதம் வழங்கப்படும். அனைவரும் இருந்து நாளையும் நிகழ்ச்சி இருக்குது. எல்லாரும் கலந்து கொண்டு நேரத்தை வச்சு நான் அதிகம் பேச நிறைய பாயிண்ட் பேசணும்னு பார்த்தேன். பேசுறதுக்கு டைம் இல்லை சார். அதனால் காலத்தை உத்தேசி சீக்கிரம் முடிச்சுட்டேன். தேங்க்யூ. முதலில் நம்ம ஐயா சங்க ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்து இந்த எழில் பேரவை அதனுடைய தலைவர் ஐயா பொன்னுசாமி எழில் பொன்னுசாமி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. ஐயா வாங்க ஐயா, கொடுத்துட்டாங்க. சரி, அடுத்தது நம்ம சங்கர் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்ய. ரொம்ப சிறப்பாக, அதாவது சாலமன் பாப்பையாவை நம்ம டிவியில் தான் பார்த்துட்டு நேரம் பார்க்கல. இப்போ சாலமன் பாப்பையா மேலே பார்த்தீங்கன்னா அவர் இந்த கருப்பாக இருப்பார், கார் ஒயிட்டா சிவப்பாக இருக்காங்க. பிச்சு உதட்டா எப்படி சொன்னால் எனக்கே ஒரு பாட்டு பாடணும் போல தோணுது. நாளைக்கு பார்த்துக்கலாம், அண்ணாந்தனிக்கு பார்த்துக்கலாம் பாட்டு, இன்னைக்கு வேண்டாம். நன்றி, வணக்கம். ரொம்ப சூப்பராக இது பண்ணிட்டு நீங்கள் என்ன ரொம்ப. அடுத்து நம்ம அருணன் ஐயா.
பாருங்க பாருங்க இப்போ இல்லையா இப்போ வந்து நம்ம இந்த பட்டிமன்றத்தில் எப்பயுமே கலகலப்பாக கொண்டு போகக்கூடிய சிவகாமி மேடம் அவர்களுக்கு மேடம் அவங்க பொன்னாடை போர்த்தி கௌரவித்து தராங்க. மகாலிங்கம் வேலை வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். போட்டோ வேற யாராவது எடுத்துக்கோ. இவங்க நான் இங்க வாங்க. போட்டோ வேற வந்துடும். பேராசிரியர் மைத்ருபா பேராசிரியர் முருகானந்தம் அவர்களுக்கு ஸ்ரீ மகாலிங்கம் அவர்கள் கொண்டாடி போட்டு வாழ்த்துகிறார்கள். அன்னதான குழு சார்பாக மகாலிங்கம் சார் பொன்னாடை போத்துக்கிறார்கள் சாலமன் பாப்பையா அவர்களுக்கு. ஆமா ஆமா, நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க,